Z1 Z2 மற்றும் Z3 என்ற 3 கலப்பெண்கள் mod Z1 is equal to 1 mod Z2 is equal to 2 mod Z3 is equal to 3 மற்றும் modulus of Z1 plus Z2 plus Z3 is equal to 1 என்றவாறு உள்ளது எனில் modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6 என நிறுவுக. ஸோ நமக்கு இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். நாம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா mod Z1 is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு பக்கம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ mod Z1 ஸ்கொயர் is equal to 1 ஸ்கொயர். ஓகே, இங்க mod Z ஸ்கொயர் is equal to Z bar அப்படிங்கிற ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Z1 bar is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு Z1 bar is equal to 1 by Z1. ஓகே, ஸோ இதே போல நாம இங்க mod Z2 is equal to 2 mod Z3 is equal to 3 இதுக்கும் வந்து என்னது நாம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ mod Z2 ஸ்கொயர் is equal to 2 ஸ்கொயர் which implies Z2 bar is equal to 4 which implies Z2 bar is equal to 4 by Z2. ஓகே, ஸோ இங்க mod Z3 ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர் which implies Z3 bar is equal to 9 which implies Z3 bar is equal to 9 by Z3. ஓகே, ஸோ இது வந்து என்னது கொடுத்துருக்குல இருந்து நாம டிரைவ் பண்ணி வச்சிருக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு இங்க இது கொடுத்துருக்குறாங்க. இதுல இருந்தா நம்ம வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 is equal to modulus of Z1 plus Z2 plus Z3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னா mod Z is equal to mod Z bar அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு பார் எடுக்கிறேன், அதாவது இணையன் எடுக்கிறேன். Z1 plus Z2 plus Z3 இதுக்கு பார். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். நான் இங்க யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா modulus of Z1 bar plus Z2 bar plus Z3 bar அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் வந்து இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ Z1 bar அப்படிங்கிறது என்னதுன்னா 1 by Z1 plus Z2 bar அப்படிங்கிறது என்னது 4 by Z2, Z3 barங்கிறது என்னது 9 by Z3. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா Z1 Z2 Z3 தான் எல்சிஎம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா Z2 Z3 பிளஸ் ரெண்டாவது டேர்ம்ல 4 Z1 Z3, மூணாவது டேர்ம்ல 9 Z1 Z2. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. இப்போ நான் இங்க அஞ்சாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இதை வந்து சிம்ப்ளை பண்ண போறேன். பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைமை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நான் Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 divided by modulus of Z1 Z2 Z3 is equal to 1. ஓகே, ஸோ நான் இப்போ ஃபர்தர் என்ன பண்ண போறேன், இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு போறேன். இங்க கொண்டு போகும்போது இதை வந்து நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அந்த ஆர்டர்ல எழுதிக்கிறேன். ஸோ இங்க 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 is equal to modulus of Z1 Z2 Z3. ஓகே, ஸோ இதை வந்து நான் இந்த நாலாவது ஃபார்முலா வழியா இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் தனித்தனியா. mod Z1 mod Z2 mod Z3 this is equal to 1 2
3. இதான் வந்து கொடுத்துருக்காங்க. mod z1 வந்து 1, mod z2 வந்து 2, mod z3 is equal to 3 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 6. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 பிளஸ் 4 z1 z3 பிளஸ் z2 z3 is equal to 6. இதுதான் கிடைச்சிருக்குது. இதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.